நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகாலவேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19 முதல் 21 ஆகிய வசனங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஹல்லேலூயா. நிறைய நேரத்திலே நமக்கு விரோதமாக சத்துரு காணப்படுகிறது. இன்னொரு பக்கம் நமக்கு விரோதமாக பல நேரத்திலே பழி வாங்கணும்னு சொல்லி சில குடும்பங்கள் துடித்துட்டு இருப்பாங்க. இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே நமக்கு விரோதமாக தீமை செய்து கொண்டிருப்பாங்க. ஒரு பக்கம் தீமை செய்வாங்க, இன்னொரு பக்கம் எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைப்பாங்க, இன்னொரு பக்கம் சத்துருவா இருப்பாங்க. ஒரு 3 பகுதியா இருக்கு. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் உள்ள பார்க்கும்போது, யாரையாவது பழி வாங்கணும்னு சொல்லி இருதயத்துக்குள்ளே வைராக்கியத்தோடு கசப்போடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் மட்டும்தான் வாசம் பண்ணணும். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியோடும் இருக்க வேண்டும். சத்துருவுக்கு இடம் கொடுக்க கூடாது. சத்துரு உள்ள வந்துட்டான் அப்படின்னா பாவத்தை விதைச்சிருந்தான், இன்னொரு பக்கம் கசப்பை விதைக்கிறான், இன்னொரு பக்கம் பார்த்தா எரிச்சல், மூர்க்கம், வெறி, கசப்பு, அப்புறம் வைராக்கியம், விரோதம், இதெல்லாம் உள்ள விதைச்சிருதான். எதனால அப்படி சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, சத்துருக்கு இடம் கொடுத்ததுனால. சத்துரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது பழி வாங்கணும், அவனை அழிக்கணும், அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்துக்குள்ளே கங்கணம் கட்டி கொண்டிருப்பாங்க. காய்மகாரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சவுல் ராஜா காய்மகாரமா இருந்தார். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இந்த காய்மகாரம் இருக்கு. பழி வாங்கணும், பழி வாங்கணும், பழி வாங்கணும். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, சவுல் ராஜானுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாரு, கிருபை இழந்துட்டாரு. இன்னொரு பக்கம் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காய்மகாரம் இருக்கும்போது, பழி வாங்குற எண்ணங்கள் இருக்கும்போது, அடுத்த குடும்பத்தை அழிக்கணும், கொல்லணும், அவனை எப்படியாவது தேவையில்லாம ஒரு அவதூறு, நிந்தை, எதையாவது பேசி அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல இதயத்துக்குள்ள கங்கணம் கட்டி கொண்டிருப்பாங்க. ஒரு மன்னிக்கிற இருதயம் இருக்காது, இரக்க குணம் இருக்காது. புதிய ஏற்பாட்டிலே சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானம் பண்ணும்போது தேவன் வாசம் பண்ணுவார். ஒரு மனுஷன் சமாதானம் பண்ணல அப்படின்னா அங்க யார் இருக்கிறா, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். பழி வாங்குதல் எனக்குரியது. கர்த்தர் தான் நீதி நியாயம் விசாரிப்பாரு. மனம் திரும்பாத பட்சத்தில் பழி வாங்குவார். அவர் நீதி உள்ள எஜமான், நியாயாதிபதி. ஒரு சில குடும்பத்துக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு குடும்பத்துக்கு விரோதமா தீங்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மனம் திரும்பவே மாட்டாங்க. நிறைய குடும்பத்துல காணப்படுது. ஏன் காலையில இன்னைக்கு இந்த செய்தி அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் நிறைய இருக்கு. மறுபடியும் 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 தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 62ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் எதுவரைக்கும்
ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? ஒரு மனுஷனுக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கும் போது, பழி வாங்க நினைக்கும் போது, அவன் என்னை இப்படி பண்ணிட்டான், நான் அவனை அப்படி பண்ணுவேன் அப்படி சொல்லி பழி வாங்க நினைக்கும் போது, இந்த பழி வாங்குற எண்ணங்கள் நிறைய குடும்பத்துக்குள்ளே அதிகமாயிட்டு இருக்கு. விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போற ஒரு சுபாவம் இல்லை. எப்படியாவது அந்த குடும்பத்தை பழி வாங்கிடணும். இப்ப அப்படி ஒரு சில காரியங்கள் அதிகமாயிட்டு வருது. ஃப்ரெண்டுக்காக பழி வாங்கணும், அவங்களுக்காக பழி வாங்கணும், இவங்களுக்காக பழி வாங்கணும்னு சொல்லி பழி வாங்குற எண்ணங்கள் அதிகமாயிட்டு. தேவன் அது விரும்பல. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? எதுவரைக்கும் தீங்கு செய்ய நினைப்பீர்கள் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். தீங்கு செய்ய நினைச்சால் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் போட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தீங்கு செய்யறது மட்டும்தான் வேலையாவே வச்சிருக்கிறாங்க. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே சில குடும்பங்கள் பார்த்தா வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல பார்த்தா காலையில வேலைக்கு போக கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னும் ஒரு சில குடும்பங்கள் இருக்கு, தீங்கு செய்யறதுக்குன்னு சொல்லி தனியா ப்ரோக்ராம் போட்டுட்டு இருப்பாங்க. உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, எப்படி தீங்கு செய்யலாம். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? தீங்கு செய்ய நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா தண்டனை வருது. நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, செம்மையா வாழ்ந்தால் கர்த்தர் நன்மை செய்வார். செம்மையா வாழ்ந்தால் கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம வாழ்க்கைய பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. ரவிராஜ பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. என் முகத்தை பார்க்கறத விட என் இருதயத்துக்குள்ள என்னலாம் சொல்லி பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், முகத்தை பார்த்து நமக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா தேவன் அப்படி கிடையாது. நம்ம இருதயத்தை பார்ப்பாரு. பரிசுத்த ஆவியா வரும்போது நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கோம் எல்லாமே வெளிப்படுத்துவார். இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன தெரியுமா? பழி வாங்குதல் எனக்குரியது. இல்ல நான் தான் பதில் செய்வேன், நான் தான் செய்வேன்னு சொல்லி சில குடும்பத்துல பழி வாங்குறதுக்கு இருப்பாங்க. அதுக்காக தான் ஒரு வசனம் காமிச்சேன். 62ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? ஒரு மனுஷனுக்கு விரோதமா தீங்கு செய்ய நினைக்கும் போது என்ன நடக்கும்? தீங்கு செய்ய நினைக்கும் போது, அதுல நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நம்ம எண்ணங்கள், நம்ம சிந்தனையில, நம்ம நினைவுல தீங்கு செய்ய நினைக்கும் போது நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். சாய்ந்த மதில் அப்படின்னாலே ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடுல ஃபுல்லா காம்பவுண்டு கட்டுறோம். ஒரு மழை பெய்யும் போது காம்பவுண்டு இடிஞ்சிட்டு அப்படிம்பாங்க. கேட்டா ரொம்ப மழை பெஞ்சது, காம்பவுண்டு ஸ்ட்ரென்த் இல்லை, சரிஞ்சு விழுந்துட்டு அப்படிம்பாங்க. சாய்ந்த மதிலுக்கும் ஒப்பாவீர்கள், இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். ஒரு சுவர் எப்படி இடிந்து கிடந்தால் அந்த வீடு எப்படி பார்க்க மோசமான ஸ்டேஜில் இருக்குமோ, அதே போலதான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை. ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள ஒரு கசப்போ, வெறுப்போ, பகையோ, எரிச்சலோ, பழி வாங்குறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்தது இல்லை. நான் எந்த அளவுக்கு மாறுறனோ அந்த அளவுக்கு தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா இஷ்டம் போலதான் நான் வாழ்வேன், நான்லாம் மனம் திரும்ப மாட்டேன், நான் யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஒரு மணி நேரம் சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வருவேன், எந்த பேச்சும் கேட்க மாட்டேன்.
யாருனாலும் பேசிட்டு போட்டு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் அடம்பிடிச்சு இருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறார், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். தீங்கு செய்ய நினைக்கும் போது சங்கார தூதன் வந்துருவான். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவன். அவன் ஏன் வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு குடும்பத்தை அழிக்கணும், ஒரு குடும்பத்தை பழி வாங்கணும், ஒரு குடும்பத்தில் சொத்தை ஃபுல்லாக கொள்ளையடிக்கணும். அப்போ இருதயம் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். இருதயம் சுத்தமா இல்லைன்னா அவங்க தீங்கு செய்ய தான் நினைப்பாங்க. தீங்கு செய்ய நினைக்கும் போதே கர்த்தர் சங்கரிக்க சுத்தமா இருந்தார். அதனால ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததில்ல, 24 மணி நேரம் வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம், தொடர்பு, பரலோகம் கவனித்து பார்க்க. பழைய மனுஷனும் இருக்கான், புதிய மனுஷனும் இருக்கான். அந்த பழைய ஜென்ம சுபாவம், அந்த மாம்சத்தினுடைய கிரியைகள், இந்த பழைய சுபாவங்கள். பழைய சுபாவம்னா என்னென்ன அப்படின்னா, மோசம் போக்கும் அந்த பொல்லாத ஆவி, தந்திரமான ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, வலு சர்ப்பத்தின் ஆவி, விரியன் பாம்பு குட்டி, இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள். நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக என்னோட வாழ்க்கை மாறணும். அதை பரலோகம் பார்க்க. நான் பழைய வாழ்க்கைக்குள்ள போறேன்னா பரலோகத்துல தேவன் துக்கப்படுவார். தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவரும் கெட்டு போக கூடாதா, எல்லாரும் மனம் திரும்பணுமா. நீடிய பொறுமையோடு இருக்கிறார். எதுக்கு? நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், எனக்காக ஜீவனை தந்திருக்காரு, நான் இனிமேல் அவருக்காக வாழணும்னு சொல்லி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வாழணும். அப்பந்தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தேவன் துக்கப்படுவார். இன்னைக்கு சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களா, இல்லை கர்த்தரோட தான் நடக்கிறாங்களான்னு சொல்லி கேள்வி கேட்டாலும் சந்தேகமா இருக்கும். என்ன சந்தேகம் அப்படின்னா, பழி வாங்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் அங்க பழி வாங்குற ஆவிதான் இருக்கும். நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நிறைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. ஆனாலும் காலவேளையிலே உங்களுக்கும் செய்தி இருக்கு. கர்த்தர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிவு செய்வேன். ஒரு குடும்பத்தை ஏமாத்திட்டாங்களா, சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா, ஏழை எளிய ஜனமா இருக்கிறீங்களா, விதவையா இருக்கிறீங்களா, உங்களுக்கு யாருமே இல்லையா, உங்களை ஏமாத்திட்டாங்களா, கர்த்தர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன். அதனால நம்மளை யாராவது ஏமாத்தினால் கர்த்தர் நீதி நியாயம் விசாரிப்பார். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு குடும்பம் மாந்திரியம் பண்ணி பல லட்சங்கள் என்கிட்ட இருந்து வாங்கிட்டே இருந்தாங்க. நான் பிஸ்னஸில் லாஸ் ஆகி வெளியே வந்துட்டேன். ஊழித்து வந்ததுக்கு அப்புறமும் 5 வருஷம் மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மரணம். அந்த மரணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, எந்த வீட்டுக்குள்ளே மாந்திரியம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே இடத்துல தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, பழி வாங்கிறது ஒரு வேலையா செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தர் இறங்கும் போது யாரும் நிற்க முடியாது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கிட்ட மாந்திரியம் பண்ணியிருக்கிறாங்க. மாந்திரியம் பண்ணி ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டே இருந்துட்டாங்க. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து, ஆவியாய மேல கிருபையா இருங்கப்பா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படி சொல்லி கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போது கர்த்தர் ஜீவனை கட்டளையிட்டார். எனக்கு விரோதமா யாரெல்லாம் மாந்திரியம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த குடும்பத்திலே சில மரணங்கள். இதுக்கு காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, பழி வாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தாங்க. இந்த கடைசி காலத்துல என் சொத்தை கொள்ளடிச்சிட்டான், என் நகையை வாங்கிட்டான், என் இடத்த எழுதி வாங்கிட்டான்,
என் பிள்ளைக்கு துரோகம் நடந்துட்டு, என் குடும்பத்துக்கு துரோகம் நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்க பெயரக்கூடாது. இன்னைக்கு செய்தியே அதுதான். பழி வாங்க யாரும் போகக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா அன்பின் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். கல்வாரி அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். அன்பின் ஆவியான 2 எழுதப்பட்டிருக்கு. அவருடைய கற்பனை என்ன? அன்பு. அன்பு கூறும்போது தேவன் என் இதயத்துக்குள்ள வராரு. என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி திரியேக தேவன் இருக்கணும் அப்படின்னா என் சுபாவங்கள், என்னுடைய எண்ணங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் மாறிடணும். பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. ஏன்னா சில வீட்டில் பழி வாங்குவேன்னு சொல்லி நினைச்சு இவங்களே கெடுத்துக்கிடுறாங்க. ஆக மொத்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது, ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, தண்டனைக்குள்ள போயிருந்தாங்க. நானே பதில் செய்வேன், நான் தான் பதில் செய்வேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஏழை எளிய ஜனங்களுடைய சொத்துக்களை அபகரித்து அவங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒடுக்கிடுவாங்க, நெருக்கிடுவாங்க, கண்ணீர் வாழ்க்கையா மாறிடும். என் சொத்தை ஃபுல்லா எழுதி வாங்கிட்டான், ஐயோ ஐயோ அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த புலம்பல் பரலோகத்துக்குள்ள போயிடும். இந்த புலம்பல் பரலோகத்துல போகும்போது, நீதி உள்ள எஜமான் என் பிள்ளைகளை யாரு கஷ்டப்படுத்துறா அப்படின்னு சொல்லி பரலோகத்துல இருந்து பரமபிதா அங்கே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு நீதியுள்ள எஜமான். ஒரு மனுஷன் என்ன செய்யறானோ அதற்கேற்ற கிரியைகள். நான் நன்மை செய்தால் நித்திய ஜீவன், தீமை செய்தால் நித்திய ஆக்கினை. தீமை வெறுக்கணுமா? நன்மை மட்டும்தான் செய்யணுமா? இன்னைக்கு நன்மை செய்கிற குடும்பங்கள் குறைஞ்சிட்டு வருது. தேசத்துக்குள்ள அநியாயம் நடக்கு, அக்கிரமம் நடக்கு, அருவருப்பு, தீட்டான காரியம். இதெல்லாம் ஏன்? கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இதெல்லாம் அடையாளம். கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும். இதெல்லாம் கடைசி காலத்துல நடந்துட்டு இருக்கு. அதனால அண்ணன் என் குடும்பத்தை எப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களானே, இன்னைக்கு நாங்க குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு, எப்படியாவது நாங்க பழி வாங்கிருன்னு சொல்லி நினைக்க கூடாது. தேவனோட சமூகத்துக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க சண்டை போட்டீங்களா, இறங்கி போங்க, விட்டு கொடுங்க, அன்பு கோருங்க, மன்னிப்பு கேளுங்க. குடும்பம் கண்டிப்பா இணைக்கப்படும். அதை விட்டுட்டு பழி வாங்குவேன், கோர்ட்டு கேஸ்ன்னு அலைவன்னு சொல்லி போயிடக்கூடாது. வாழ்க்கை ஒம்பா போயிடும், கண்ணீர் வாழ்க்கையா போயிடும். சில குடும்பத்துல அவசரத்துல முடிவெடுத்து டைவர்ஸ் வரையே போயிருது. அப்புறம் அவங்களோட வாழ்க்கை பார்த்தா வேதனையா மாறிடுது. ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கா, என்னோட சமூகத்துல போய் கண்ணீர் வடிங்க, கர்த்தர் இந்த பிரச்சனையை மாற்றி தருவார். அப்படி நிறைய குடும்பங்கள்ல சாட்சி இருக்கு. பழி வாங்குறது எனக்குரியது, நான் தான் பதில் செய்வேன் அப்படின்ட்டார். அதில் இன்னைக்கு காலவெளியிலே யாரெல்லாம் பழி வாங்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, ஐயா அப்ப நாங்க என்னதான் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள், தேவனுடைய தண்டனைக்கு இடம் கொடுங்கள். நான் போய் பழி வாங்குவேன், நான் போய் பழி வாங்குவேன், நான் போய் பழி வாங்குவேன்னு சொல்லும் போது அப்புறம் தேவன் எதுக்கு? நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம பழி வாங்கக்கூடாது. நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? தேவனுடைய பிள்ளையா இருக்கணும், பரிசுத்தமா வாழணுமா, உண்மையா வாழணுமா, நீதியை பின்பற்றணுமா, செம்மையா வாழணுமா. என்னை யாராவது ஏமாத்திட்டாங்களா, பரவாயில்ல, தேவன் பார்த்து கொள்வார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஒரே வார்த்தையில் ஆன்சர் அடங்கிடும். எனக்கு யாரெல்லாமோ என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க, தேவன் பார்த்து கொள்வார். நான் என்ன தெரியுமா செய்யணும்? நான் தேவ சித்தத்துக்குள்ள வந்துடணும். நீ நிறைய குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தப்பாக முறையிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே ஃபால்ட் தான். அடுத்த வசனம், அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. நிறைய வீட்டில் குடும்பத்துக்குள்ளே மாமியார் மருமகள், குடும்பத்தில் நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். என்ன செய்யணுமா? அன்பு கூறணுமா. உன் வீட்டாரே சத்துரு, குடும்பத்தில் சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மத்தேயு 5:44 அழகா எழுதப்பட்டிருக்கு. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். கஷ்டமான காரியம்தான். எனது கடைசி காலத்தில் சிநேகிக்கெல்லாம் ஆள் கிடையாது.
பழி வாங்க தான் ரெடியாக இருக்கிறாங்க. எப்படியாவது அந்த குடும்பத்தை அழிச்சிடணும், அந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படி சொல்லி இருதயத்துக்குள்ளே புலம்பிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் வாயில் வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, அந்த குடும்பம் சபிக்கப்பட்டு போகணும், அந்த குடும்பம் அழிஞ்சு போகணும், அந்த குடும்பம் நாசமாக போகணும். இப்படி சில வேர்டுகள், வார்த்தைகள் இருதயத்துக்குள்ள இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். வெளியே தெரியாது, ஆனால் வாயில் பேசிகிட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பார். அப்போ நாங்கள் என்னையா செய்யணும் அப்படின்னா, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, உன்னையால முடிஞ்ச அன்பு கூறு அப்படிங்கிறது. உன் சத்துரு பசியாக இருக்கிறானா, தண்ணி வேணுமா, முடிஞ்ச தண்ணி கொடு, இல்லை ஆகாரம் கொடு. ஆனால் பழி வாங்கணும் மட்டும் நினைக்கக்கூடாதான். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், பழி வாங்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இன்னைக்கு நிறைய வீட்டில் நான் பதில் செய்வேன், அவன் என் குடும்பத்தை தப்பாக பேசிட்டான், நான் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்குவேன், என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், எங்களுக்கு விரோதமாக அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோடு இருக்கிறோம்ல, அதுக்கு பேர் என்னதுமா? கிருபையின் காலம் சொல்கிறோம். உயிர் பிச்சை போட்டிருக்காரு. உயிர் பிச்சை போட்டதுனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கோம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன். நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் காரணம். இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்திலே இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் இன்னைக்கு மனம் திரும்பிடும், இன்னைக்கு உணர்ந்து கொள்வாங்க, இன்னைக்கு கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிடுவாங்கன்னு சொல்லி நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறோம். அதனால ஐயா, வீட்டாரே சத்துரு, பிரச்சனை எங்கேருந்து வருது? வீட்டுக்குள்ளேயே நிறைய வந்துடும். அப்புறம் பக்கத்து வீடு, ஏற்ற வீடு, சொந்த பந்தம் அப்படியே போயிட்டு இருக்கும். என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்சா தண்ணி கொடு, ஒருவேளை தாகமா இருக்கானா தண்ணி கொடுத்துரு, அப்போ வேணுமா சாப்பாடு கொடுத்துரு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் போடுவாய். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு முழு பைபிள் ஃபுல்லா அன்பு கூறணுமா, சத்துருவை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்க முடியும்? லேவியாவும் 26ஆம் அதிகாரத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு. கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா சத்துருவை ஜெயிக்க முடியும். விக்கிரத்துக்கு விலகி ஓடணும், ஓய்வு நாள் பரிசுத்த நாள், ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்திலே மேய்ப்பன் போதிக்கும் போது அவருடைய வார்த்தையை கை கொள்ளணும். இன்னைக்கு வார்த்தையை கை கொள்கிற ஜனங்களை பார்க்க முடியல. ஏன்னா இப்போ செல்போனில் காலையிலேருந்து நைட் வரையும் உட்காந்துருக்குறாங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, தேவனை தேட நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை. ஆனால் புறங்கூற, வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், கோபம், மூர்க்கம், சபிக்கிற வார்த்தை, இதெல்லாம் சில வீட்டில் கிடக்கு. நான் உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா சில தேவையில்லாத சுபாவங்கள், இந்த பழி வாங்குற எண்ணங்கள், அது வேண்டாம்ப்பா. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒருவேளை யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் இருக்கா மட்டும் யோசித்து பார்த்துக்கோங்க. அண்ணே அப்படி நாங்கள் எப்படின்னே வாழணும், நாங்கள் எப்படி தான் வாழணும் அப்படின்னா 21ஆம் வசனம் அழகாக ஆன்சர் எழுதப்பட்டிருக்கு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படிங்கிறாரு. தீமையினாலே வெல்லப்படாமல், தீமை செஞ்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நாள் வளர்ந்துடும். அப்படி இல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நமக்கு விரோதமாக யாராவது தீமை செய்ய நினைக்கிறாங்களா, நம்ம அன்பு கூறும்போது அந்த தீமை நம்ம பக்கத்தில் வராது, நம்ம நன்மையினாலே வெல்ல முடியும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தாராம். யூதாஸ் கரித்து இயேசு முத்தத்தினால காட்டி கொடுத்தான். சிநேகிதனே, முத்தத்தினாலையா என்னை காட்டி கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கூடையே இருந்த சீசர் தான் 3 வருஷம் கூடையே இருந்தார். ஆனால் ஒரு 30 வெள்ளி காசுக்காக முத்தத்தினால இயேசுவை காட்டி கொடுத்தார்.
சீசர் தான் இன்னொரு பக்கம் பார்த்தா சிநேகிதன் கூடயே இருந்தார். ஆனால் துரோகம் நடந்துட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், முத்தத்தினாலயா என்னை காட்டி கொடுக்குற அப்படின்னாரு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, சத்துரு போல கூடயே இருக்கிறாங்க. முத்தத்தினால எப்படி இயேசுவை காட்டி கொடுத்தாங்களோ அதே போல நம்ம முன்னாடி ஒரு பேச்சு பேசுறாங்க, தள்ளி போய் ஒரு பேச்சு பேசுறாங்க. அப்படின்னா இவங்களுக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இயேசு கூடயே இருந்த யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். இன்னைக்கு கூடயே இருக்கிறவங்க நம்மளை வெளியில போய் தள்ளி பேசிட்டு எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அவன் உனக்கு விரோதமா தீமை செய்யறானா, ஆனா நீ தீமை செய்யக்கூடாது. நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா நன்மை தான் செய்யணும். நன்மை செய்கிறவர்கள் தேவனை பார்க்க முடியும், தீமை செய்கிறவர்கள் தேவனை பார்க்க முடியாது. தீமை செய்கிறவர்கள் பிசாசினால் உண்டாயிருக்கிறார்கள். அதனால நம்ம நன்மை செஞ்சால் என் இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான் இருப்பார். இன்னைக்கு உள்ள செய்தி நல்லா புரிஞ்சிருக்கும். 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. பழி வாங்குறதுக்கும் ஒரு சில குடும்பங்கள் இருக்கு. அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே கிடந்துட்டு சத்துரு மாதிரி குடும்பத்தை ஃபுல்லாக சபிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு, தண்ணி. அடுத்தாப்புல நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. நம்ம நன்மை செய்தால் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். அப்ப நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா நான் நன்மை மட்டும்தான் செய்யணும். தீமை செய்யும்போது பரலோகத்துல போக முடியாது. நான் மனம் திரும்பி இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமா வாழ்ந்து நீதிமானா வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிய போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கிருபையின் காலத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் தொடட்டும்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஆசிரியங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசிரியங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால மூடுங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க. தியானிக்கிற அபிஷேகத்தினால் நிரப்புங்க. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பரிசுத்தால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதி விடட்டும்பா. சிரசின் மீது ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி கல்வாரி அன்பினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. கற்பத்திலிங்க ஜீவிரம் கர்த்தர் மனம் இறங்கி சந்ததி ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தம் பார்க்க ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுருக்காங்கப்பா. அந்த குடும்பங்கள் மறுபடியும் இணைந்து வாழும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் 1000 தலைமுறைக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வெளியில புறப்படுறாங்க முன்னும் பின்னுமாக தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்ட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த மாசத்துல கடன் யாரெல்லாம் புலம்பி கொண்டிருக்கிறாங்களோ அந்த கடனை அடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கையின் கீழ் ஆசீர்வதிங்க. ஜீவனை கட்டுங்க. தீர்காயுசத்தாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. வேலைக்கா ஜீவிர கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் மீட்டெடுங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா கர்த்தருடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கலை யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. தீர்காயுஸ் தாங்க. கர்த்தரே பொறுப்படுத்துவாங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 9363064181 நம்பர் ஒன்றால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.